நம்பக்கூடிய ஆதாரங்கள் எங்க? அப்போ இவ்வளவு பெரிய நீங்க இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா இந்த தாக்குதலை நீங்க நியாயப்படுத்த பாக்குறீங்களா? தாக்குதலை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி தாக்குதலை நான் நியாயப்படுத்துறேன். அவர் மேல இல்லைங்க, நான் இவ்வளவு தூரம் பேசினதை வந்து அர்த்தமே இல்லாம ஆக்குற ஒரு கேள்வியை கேட்குறீங்க. இருங்க கேளுங்க. அடிச்சது அவன் தான், வெட்டினது அவன் தான், ஆயுதத்தோடு வந்தது அவன் தான், காயம்பட்டது எங்க தோழர்கள் தான் அப்படின்னு நான் சொல்றேன். சரி, இந்த வீடியோ வந்திருக்கு, முன்னாடி இருக்கிற வீடியோ இல்லை. அந்த ஃபுட்டேஜ்லயே இவன் எங்க தோழர்களை வந்து விரட்டி வெட்டுறது இருக்கு, பாத்தீங்களா இல்லையா? எங்க தோழர்கள் விரண்டு ஓடுறாங்க, பாத்தீங்களா இல்லையா? இந்த விஷயத்த நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ யார் கத்தியோடு வந்தது, யார் தாக்குனது, யார் தாக்குதலுக்கு அஞ்சு ஓடினது, இதுதான் இப்போ கேள்வி. அவன் தான் கத்தியோடு வந்தான், எங்கள் தோழர்களில் வந்து அவன் வெட்டினான், எங்கள் தோழர்கள் உயிரை காப்பாற்றி கொள்வது, அவனை திருப்பி அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவன் கையில் கத்தியால் வந்து லாவகமாக வெட்டுறதுனால அவங்க உயிர் பிழைக்க ஓடுறாங்க. அதனால மக்களுக்கு இதுவும் புரியும், அதனால அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன்.